வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வார சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் செட் ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடந்தது. இந்த வார செட் ஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே சோலோவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸும் மற்றொரு போட்டியாளரோட சேர்ந்து ஒரு டூயிட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்து செம்மையாக அசத்திருக்காங்க. இந்த ஷோலேயே ரொம்பவும் திறமையானவராக இருக்க ரித்திக் அவர்கள் எஸ்பிபி அவர்களுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து செம்மையாக பாடி அசத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நடக்கிற ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டில் இந்த ஷோவோட ஃபைனலிஸ்டான கபிஸ் பூவையர், ரித்திக், சூர்யா, சின்மயி, அனுஷ்யா, அகானா இவங்க எல்லாருமே தனியாவோ இல்ல மற்ற போட்டியாளர்களோட சேர்ந்தோ கலக்கலான பாடல்களை எடுத்து செம்மையா பாடி அசத்திருக்காங்க. இந்த செட் ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இந்த ஷோலேயே ரொம்ப திறமையானவராக இருக்க ரித்திக் அவர்கள் அகானா அவர்களோட சேர்ந்து ஒரு டூயிட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு அவருடைய சோலோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி மற்றும் இளையராஜாவுடைய ரொம்பவே கஷ்டமான பாடலான இளஞ்சோலை பூத்தது என்ற பாடலை எடுத்து ஒரிஜினலுக்கு ஈக்குவலா பாடியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரே அவருடைய ஓனா சந்ததியெல்லாம் போட்டு அந்த பாடலை வேற லெவல்ல பாடியிருந்தாரு. அவர் இந்த பாடலை பாடி முடிச்சவனே இதை பத்தி நடுவர்கள் பேசும்போது முதல்ல எஸ்பிபி சரண் அவர்கள், நீ இப்பே இந்த அளவுக்கு கஷ்டமான பாடலை எடுத்து பாடிட்டா ஃபைனல்ஸ்ல எந்த பாட்டை தான் பாடுவ, நீ எப்பவுமே செம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதன் பிறகு சங்கர் மகாதேவன் அவர்கள் பேசும்போது, இந்த பாட்டுல நீ ஒரிஜினலோட டிஃபரெண்டா ஏதோ பண்ண மாதிரி இருந்தது, ஆனா ரொம்பவே சூப்பரா பாடியிருக்க, நீ போட்ட சந்ததி எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதன் பிறகு சித்ரா அம்மா மற்றும் கல்பனா அவர்கள் சொல்லும்போது, நீ ஏற்கனவே பிளேபேக் சிங்கர் ஆயிட்ட, அதுக்கான குவாலிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரித்திக் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே திறமையானவரா இது வரைக்கும் பல அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த நம்ம ரித்திக் அவர்களை பத்தியும், மேலும் அவர் இந்த செட் ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல சோலோ மற்றும் டூயிட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்திலுமே செம்மையா பாடி நம்ம நடுவர்கள் அசத்தினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.